வணக்கம். சுவாசமில்லை யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 156 அப்படி சொல்கிறது. இந்த பூமியில் எல்லா மனிதனுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாசம் என்று ஒன்று உண்டு. அந்த சுவாசம் அடங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. ஆகவேதான் சுவாசமில்லை யாவும் என்னை படைத்த கடவுளே உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி போற்றி கொண்டிருக்கிறது. எனது 3வது மகளுடைய இறுதி நாட்கள் வந்த பொழுது அவளை ஆம்புலன்ஸில் ஏற்றி அவளை இன்னொரு மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் காதிலே ஏர்ஃபோன் வைத்திருந்தோம். நன்றாய் கடவுளை போற்றட்டும் என்று சொல்லி பாடலை கேட்டுக்கொண்டு அவளால் தன்னால் முடிந்த மட்டும் அவள் தலையை அசைத்து கொண்டே இருந்தாள். அவளுடைய ஜீவன் பிரியும் நேரத்தில் கூட ஆண்டவரை போற்றிக்கொண்டே அவள் இந்த உலகை விட்டு கடந்து போனாள். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். சுவாசம் இருப்பதை கடவுளை போற்றுவதற்கு தான். ஆகவே இன்று நம்மை வாழ வைத்த தெய்வத்தை போற்றுவோம். இந்த சுவாசம் அடங்குவதற்கு முன்பதாக ஆண்டவரை தேடுவோம், அவருக்காக வாழுவோம். இந்த நாள் இனிதாக மாறட்டும். God bless you.